என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த அம்மாவினிடத்தில் நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ நினைத்து கேட்டதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியானது மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும். என் பிள்ளையின் ஆனந்தத்தை காண்பதை தவிர வேறு எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை என்பதை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனால்தான் உனக்கு உன்னுடைய வெற்றியை கொடுப்பதற்காக உன் அம்மா இன்று உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதற்காகவெல்லாம் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாயோ, என்னிடத்தில் நீ வேண்டி விரும்பி உன் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் இனி இன்றோடு உன்னை விட்டு முடிய போகின்ற காலம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், இதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் இப்பொழுது நீ இந்த நிலைக்கு வந்திருக்கின்றாய் என்பதனை ஒரு நாளும் மறுக்க முடியாது. நீ என்னை உதவிக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய். வெற்றியானது உன்னுடைய கைத்தொடும் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றது. நீ நினைத்ததை அடைவதற்கான காலம்தான் உனக்கு கனியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதனால் என்னை மட்டும் நம்பியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள் ஏற்படுத்தாதே. என் குழந்தையின் விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற வெறியானது உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தி இந்த வெற்றியை அடைய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வழிநடத்தவும் உனக்கான சூழ்நிலைகளை சரி செய்து கொடுக்கவும் இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனிமேல் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். யாருமே உனக்கு உதவவில்லை என்றும் நீ வருந்தி நிற்காதே. யாருடைய உதவியையும் பெறாமல் தான் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கின்றாய். இந்த அளவிற்கு நீ நன்றாக இருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய சொந்த முயற்சி என்பதில் நீ பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய குழந்தையாக நீ எப்பொழுதும் நன்றாக வளர்ந்து முன்னேற வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை நீ எப்படி நினைக்கின்றாயோ அதுபோலவே நன்றாக வாழ வேண்டும். உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்க வேண்டும். அதை போலவே நீயும் நடந்து கொண்டு வருகின்றாய். சில குழந்தைகளுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் என்ன செய்வது என்பதே தெரியாது. அது மட்டுமல்ல, நடந்து போன விஷயங்களையே எண்ணிக்கொண்டு அந்த இடத்திலேயே தேங்கி நின்று விடுவார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதிலே நீ முழு கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றாய், கண்ணாக இருக்கின்றாய். இப்படி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது உன் எதிர்காலமானது எப்பொழுதும் நல்லபடியாகத்தான் அமையும். எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள உன்னிடத்தில் நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது, நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற சக்தி உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனை நான் கண்கூடாகவே பார்த்து விட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தது. இதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். உனக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தது என்பதையும் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட எதிர்ப்புகளால் தான் நீ மிகப்பெரிய மாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் என்பதையும் நான் அறியாமல் இல்லை. என் குழந்தையின் கஷ்டங்களும் துயரங்களும் அப்பொழுது எப்படி இருந்தது என்பதனை வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அதிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்தது என் குழந்தையே. எப்படி உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள், யாரெல்லாம் எதிரியாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்,
ஏமாற்று வேலைகளை செய்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? நீயாகவே உணர்ந்தாய் அல்லவா? அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட தருணங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது. அது நடந்ததே தவிர வேறு ஒன்றும் இல்லை. என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவள் உனக்கான எதிரிகளை நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். உனக்கான அந்த துரோகிகளையும் நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். இனி எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அவர்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட இன்னல்கள் வரும் என்பதனை எல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து விட்டேன். அவர்கள் ஆரம்பத்தில் உனக்கு எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து எதிர்மறையான எண்ணங்களை தான் உன் மனதிலே விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்மறையான சிந்தனைகளையும் நீயேகவே உணரும்படி செய்தார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து இதிலிருந்தெல்லாம் எளிதாக மீண்டு வந்து விட்டாய். இவர்களின் பேச்சுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல், இவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் மனமிரங்காமல், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ நன்றாக புரிந்து கொண்டு அவர்களையெல்லாம் வென்று வந்துவிட்டாய் அல்லவா? இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும் தான் காரணம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையும் நீ நிச்சயமாக இனி அடைந்தே தீருவாய். உனக்கு இதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி காணாமல் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த அம்மா உனக்கு கை கொடுத்து தெளிவான ஒரு மனநிலையை உருவாக்கிவிடத்தான் போகின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலமே உனக்கு மிக சிறப்பாக அமையப் போகின்றது. என் பிள்ளையின் எதிரிகள் எல்லாம் வாயடைத்து நிற்கப் போகின்றார்கள். எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உருவாக்கினோம். இதுவெல்லாம் இவனால் எப்படி கடந்து வர முடிந்தது, இதுவெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் நின்றுவிடப் போகின்றது. என் தங்க பிள்ளை, இவர்கள் முன்னால் தான் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? நீ எதிர்பாராத சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதே. என்ன செய்வது என்று யோசித்தாலும் நேர்மையான சிந்தனைகள் மூலம் அதையெல்லாம் நன்றாக கடந்து வந்து விட்டாய் அல்லவா? உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இனி தீரப்போகின்றது. உன்னை இத்தனை விஷயத்தையும் மிக எளிதாக லாபகமாக கடந்து வந்து செய்தது. நீ வெற்றியை தொடுகின்ற காலம் வந்து விட்டது. என் தங்கமே, வெற்றியின் பக்கத்தில் நீ வந்து நிற்கின்றாய். இனிமேலும் உன் மனம் தளரவிட்டு விடாதே. இன்னும் சற்று தூரம்தான். நான் உனக்காக அந்த வெற்றியினை பரிசளிக்கப் போகின்றேன். அதையும் நீ எளிதாகவே தொட்டுவிடுவாய் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை உள்ளது. இப்பொழுதுதான் உன்னிடத்தில் சில தயக்கங்கள் இருக்கின்றது. அந்த தயக்கங்களை எல்லாம் விட்டு நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை மட்டும் செய்தால் போதும். இனி வழியில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த அம்மா நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, உனக்கான உச்சத்தை நீ அடைந்துவிட்ட பிறகு உன்னை கண்டு மற்றவர்களும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நல்ல மனத்தெளிவு இருக்கின்றது, நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது. அதனால் நல்ல மனதும் உனக்குள் இருக்கின்றது. நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.